என் பேர் காயத்ரி. நான் வெள்ளகோயிலேருந்து வரேங்கண்ணா. விஜய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சரி பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆசை பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து என்ன பேச போறாரு அப்படின்னு ஆர்வமா இருக்கு. பார்த்தா தெரியுங்கண்ணா என்ன பேசுறோம் அப்படின்னு. இப்போ அரசியல் தலைவராக வராரு, அவருக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? நடிகரா ஃபேனா பார்த்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணோம். இனிமே வந்து அரசியல் கட்சியில வந்தனால இப்படி இனிமே சப்போர்ட் பண்ண போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி சொல்றாங்க. விஜய் எப்படி சமாளிச்சு வருவாரு? நீங்க எப்படியான எந்த மாதிரியான ஹோப் சப்போர்ட்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க? நிறைய ஹோப் இருக்குங்கண்ணா வின் பண்ணிடுவாரு அப்படின்னு. இன்னும் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா விஜய் தான் அடுத்த வருஷம் சிஎம். அது கன்ஃபார்மா நாங்க சொல்லுவோம். அவர் நிறைய இடத்துல இந்த நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய இடையூறு கொடுக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த இடையூறு கொடுக்கறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல விஜய் தான் வருவாரு அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. அவ்வளவு கூட்டத்திலேயே பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் என்னைக்காவது ஒரு கூட்டமாவது கம்மியா இருக்கா? ஃபுல்லா எல்லா பக்கமும் கூட்டமா தான் இருக்கு. நம்பிக்கை இருக்குங்கண்ணா நிறைய விஜய் தான் வருவாரு அப்படின்னு. பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சமம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு கவர்மெண்டோட நம்ம ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரம் இல்லாததா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, பிரைவேட்டுக்கு நோக்கி போறாங்க. பிரைவேட்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்களோட உயிரையும் மக்களோட பொருளாதாரத்தையும் மக்களோட கல்வி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பணம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எல்லா மக்களோட அந்த ரத்தத்தையே அப்படியே உறிஞ்சு அப்படியே இது அவங்களோட இது மக்களோட இது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பொருளாதாரத்தை உரியிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாமையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிரைவேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. கவர்மெண்டோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் போய் அங்க எவ்வளவு இது வாங்குறாங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க, ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆபரேஷனுக்கு எவ்வளவு வாங்குறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. வெளிநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வெளிநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வாங்குறாங்க. எல்லா பக்கம் ஜிஎஸ்டி வரி எல்லாமே கம்மியா தான் வாங்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது தரமான ஒரு கல்வியும் தரமான ஒரு மருத்துவமும் அங்க கிடைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம தமிழ்நாட்டிலேயும் இல்ல இந்தியாவிலேயே ஏன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. விஜய் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவார்? விஜய் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும்னா கல்வியிலயுமே மருத்துவத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இது மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் சங்கர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மது பழக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல்நல குறைவான பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மது பழக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா போய் இந்த மாதிரி மனக்குழப்பத்தை எல்லாம் வர்றாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுவை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டியது முதல்ல வந்து அவர் போய் போட வேண்டிய கையெழுத்தே வந்து பாத்தீங்கன்னா மதுவை தான் ஒழிக்கணும். மது இல்லாத நாடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் சரி நம்ம தமிழ்நாடும் சரி கண்டிப்பா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாறணும். இது வந்து இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா மதுக்காகவோ பிரியாணிக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த கூட்டம் இல்ல. இது ஒரு மாற்றத்துக்காக கொண்டு வந்த கூட்டம். சரிங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரியாத கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பல்வேறு இடைஞ்சலை கொடுக்குறாங்க. அரசு சார்பாக இருக்கட்டும் இல்ல மற்றவர்கள், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி எல்லாம் கடந்து அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, அவர் சொல்ற மாதிரியே தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வரவேற்கிறவங்க இருப்பாங்க, நம்மள வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மள கல்லு தூக்கி போடுறவங்களும் இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் பாத்துக்க கூடாது. ஆத்து வெள்ளத்துல போய்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லது மட்டும் தான் செய்யணுமே தவிர அதுதான் ஒரு குறிக்கோள். அமைதியான முறையில மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.